ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெஸ்ட் 8க்கான வேர் டு ஸ்டடி தான். ஸோ இந்த டெஸ்ட்டு எப்போ நடந்துக்கலாம் அப்படின்னா, ஏன்னா 2 யூனிட் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால டெஸ்ட் வந்து ஒரு நாள் தள்ளி வச்சுக்கலாம். ஓகேவா? 14ஆந்தேதி சொல்லியிருந்தோம், 15ஆந்தேதி வச்சுக்கலாம். ஏன்னா அந்த 2 யூனிட்டு கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், எதுக்கு அதை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் விட்டுட்டு போகணும், எல்லாத்தையும் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சிலபஸில் கவர் ஆகுதுல்ல, ஸோ அதனால் தெரிஞ்சுக்கலாம். இதில் நம்ம என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா, 6வது பழைய புத்தகம் தமிழ் முழுவதும் பாடத்திட்டத்தில் உள்ளவை மட்டும், ஓல்டு புக்கு எல்லாத்தையும் படிச்சிருங்க. எல்லாத்தையும்னா ஃபுல்லாக கிடையாது, என்னென்ன சிலபஸில் கவர் ஆகுதோ எல்லாத்தையுமே படிச்சிருங்க. தமிழ் படிக்கிறதுக்கு 6வதுக்கெலாம் ரொம்ப டைம்லாம் தேவையில்லை. ஸோ அதனால் 6வது பழைய புத்தகம் படிக்கும்போதே 6வது புது புத்தகம் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்கள, அதை கூட நீங்கள் சேர்த்து ரிவிஷன் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா ஒன்றும் பெரிய டேட்டாஸ் ஒன்றும் கிடையாது. அப்படி இல்லை அப்படின்னா, டைம் பத்தலை அப்படின்னா, ஏன்னா இதில் வரலாறு வந்து ஆக்சுவலி நம்ம ஒரு ஃபுல்லாக ஒரு ரிவிஷன் மாதிரி தான் வைக்க போகிறோம். ஓகேவா? அதுமாரி 12th புக்கில் இருக்கக்கூடிய எத்திக்ஸ், அறவியலும் இந்திய பண்பாடும் அப்படிங்கிற ஒரு பாடம், அதே மாதிரி வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற பாடம், மொத்தம் ஒரு 2 பாடம் இருக்குது. 12th எத்திக்ஸில் இருக்குது. ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதுவுமே ரொம்ப முக்கியமான பாடம், சிலபஸில் கவர் ஆகுது, அவ்வளோதான். ஓகேவா? மாற்று பேச்சே பேசக்கூடாது அப்படின்னா நமக்கு சிலபஸில் கவர் ஆகுது, அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். ஸோ 12th எத்திக்ஸு, இந்திய பண்பாடும், அறிவியலும் இந்திய பண்பாடும்ல, அப்புறம் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு பாடம் வருது. அதே மாதிரி வரலாறு திருப்புதல் ரிவிஷன் பண்ணிடுங்க, ஏன்னா ரொம்ப முக்கியமானது. சிந்துவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான், முகலாயர்கள், மராத்தியர்கள், ஸோ இவங்க எல்லாருமே நமக்கு ஆல்ரெடி படித்து எழுதியிருக்கோம். 2 டாப்பிக்காக படித்து எழுதியிருக்கோம். ஸோ அதனால் இதை ஒரு ரிவிஷனாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்றைக்கி 13ஆந்தேதி, 13, 14, 15 3 நாள் டைம் இருக்குது. ஒரு நாள் நீங்கள் 2 பாடத்தை ரிவிஷன் பண்ணிவிட்டு பேலன்ஸ் உள்ள டைமை தமிழுக்கும், 2 பாடம் தான் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது, தாராளமாக படிக்கலாம். ரிவைஸ் பண்ணணும்னா தாராளமாக ரிவைஸ் பண்ணலாம். மினிமம் சொல்கிறேன், 2 பாடம் தான் என்னால் படிக்க முடியும். ஒரு நாளைக்கு ரிவைஸ் பண்ணுறதே என்னால் 2 பாடம் தான் அப்படின்னாலும், ஒரு நாளைக்கு 2னா 3 நாளைக்கு 6 ஆகிடுச்சு. ஓகேவா? ஈஸியாக ரிவைஸ் பண்ணிவிட்டு இந்த 2 யூனிட்டையும் நம்மளால் முடிக்க முடியும் அந்தளவுக்கு. ஏன்னா நமக்கு இந்தளவுக்கு நான் நிறைய புக்கை படிச்சுட்டேன், நிறைய பாடத்தை படிச்சுட்டேன் அப்படிங்கிறதுலாம் நமக்கு பெருமை கிடையாது. நான் 2 யூனிட்டு படித்தாலும் எனக்கு 2 யூனிட்டு மறக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல தான் நமக்கு பெருமை. ஓகேவா? அந்த வார்த்தை, இப்போ நான் சொன்ன வார்த்தையோட அர்த்தமே எப்போ புரியும் அப்படின்னா, நமக்கு எக்ஸாமுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். ஏன்னா நம்ம அதில் நிறையா அனுபவப்பட்டு வந்திருப்போம். ஏன்னா அந்தளவுக்கு அதில் ஒரு அனுபவம் கிடைக்கும். ரிவிஷன் எந்தளவுக்கு முக்கியங்கிறது கண்டிப்பாக அனுபவப்பட்டவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஓகேவா? அதனால் ரிவைஸ் பண்ணுங்கள். எந்த யூனிட் நீங்கள் ஆல்ரெடி படித்ததா இருந்தாலும் அதுதானே பார்த்துக்கலான்னு மட்டும் எந்த டாப்பிக்கையுமே, எந்த ஒரு ஏரியாவையும் தயவு செஞ்சு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, லேசாக எடை போட்டுறாதீங்க. ஓகேவா? எல்லாமே முக்கியமானது தான், எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. அதனால் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுங்கள். இப்போது நம்ம ஹிஸ்ட்ரியை மட்டும் ரிவைஸ் பண்ணலாம், ஏன்னா ரொம்ப முக்கியமானது. ஹிஸ்ட்ரி அப்படியே முடிச்சிட்டோம், ரிவைஸ் பண்ணியாச்சுன்னா தூக்கி ஒரு வாரம் போட்டலாம்ல, திரும்ப இன்னும் ஒரு 1.5 மாதம் கழித்து பார்த்துக்கலாம் திரும்ப. ஓகேவா? அதனால் 12th அந்த 2 யூனிட்டு ப்ளஸ் வரலாறில் ரிவைஸ் பண்ணிடுங்க. அதேமாரி நம்ம 6வது புக்கில் சிந்து சமவெளி வரும், 9th வரும், 11th வரும். அதேமாரி குப்தர்கள் நமக்கு அதுவும் 6th வரும் ப்ளஸ் 11th வரும். ஓகேவா? அதுமாரி டெல்லி சுல்தான், முகலாயர்கள் எந்தெந்த இதில் 11th இங்கே நமக்கு 6 to 10க்குள்ளே இருக்கோ, ஸோ 2த்தையுமே கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. நான் ஆக்சுவலி கொஷின் எக்ஸாம் பேட்டர்னு, எக்ஸாம் டைப் எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி தான் கேட்பேன். சும்மா எனக்கு கேட்க தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறதுல எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது, அதில் எனக்கு விருப்பமும் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி கேள்விகள் நிறைய பார்த்து ஏன்டா டெஸ்ட் எழுதுகிறோங்கிற அளவுக்கு ஒரு மனநிலையில் கொண்டு போய் விடும் அது. ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் வராது. லாஜிக்காக இருக்கா கண்டிப்பாக எடுப்போம் அந்த இடத்துலேருந்து. ஓகேவா? அதனால் உங்கள் மனசுக்கு தெரியும் இந்த மாதிரி கேள்விகள் தான் எக்ஸாமுக்கு கேட்பாங்க அப்படின்னு சொல்லி, அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணி நீங்களே படிச்சுக்க வேண்டியதான். நம்ம வீடியோஸை ரெஃபர் பண்ணிக்கோங்க, அதுவும் முக்கியமானது தான். ஓகேவா? ஸோ அடுத்தது மேக்ஸ் பகுதிக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து கேள்விகள் தயாரிக்கப்பட்டுள்ளது. டைம் அண்ட் ஒர்க் தான். டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ஓகேவா? காலம் மற்றும் மேலே. ஸோ அதனால் அந்த ஏரியா ரொம்ப ஈஸியானது தான். ஓகேவா? காலம் மற்றும் மேலே அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி தான். நம்ம மேக்ஸ்லேயே ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து படிக்கணும் அப்படின்னு இருக்கிறது 2 டாபிக் தான். கொஞ்சம் டைம் எடுக்கும் படிக்கிறதுக்கு, அதுக்குன்னு ரொம்ப டைம் கிடையாது. ஒன்று சிம்பிளிஃபிகேஷனு, இன்னொன்று மென்சுரேஷன். 2 ஏரியா தான். பாக்கி உள்ள எல்லாமே தனி வட்டியாக இருக்கட்டும், கூட்டு வட்டியாக இருக்கட்டும், டைம் அண்ட் ஒர்க்கு, அப்புறம் வேறு என்னென்ன இருக்குது, எல்சிஎம், ஹெச்சிஎஃப்,
விகிதம், விகிதாச்சாரம், ரேஷியோ, ப்ரொப்போர்ஷன் இதெல்லாமே ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஆனால் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ்ன்றதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் பெஸ்ட்டு. ஓகேவா? அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷினை விட்டுறாதீங்க. ஓகேவா? பார்த்துக்கோங்க. டெஸ்ட் வந்து 15ஆந்தேதி 1 ஹவர் டெஸ்ட்டு. எல்லாம் எத்தனை பேர் வந்து கரெக்டாக அந்த டைமில் முடிக்கிறீங்க அப்படின்றது தெரியலை. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு 1 ஹவருக்குள்ளே முடிச்சிருங்க. ஏன்னா வந்து இப்போது 10ஆந்தேதி கொஷின் அப்டேட் பண்ணுறேன் டெஸ்ட்டுக்கு சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஸோ அதை வந்து நீங்கள் அட்டன் பண்ணாமல் மறுநாள் காலையில் அட்டன் பண்ணாலும் ஓகே தான். ஏன்னா ஒருத்தருக்கு டைம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நீங்கள் பண்ணிக்க வேண்டியதான். உங்கள் மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். ஒரு வாரம் கழித்து நான் எழுதிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அடுத்த டெஸ்ட்டு அதுக்குள்ளே வந்துடும். அடுத்த ஒரு 2 டெஸ்ட்டு அதுக்குள்ளே நம்ம போயிடுவோம். இப்போ மொதல் நாள் எழுத முடியல அப்படின்னா மறுநாள் காலையில் எழுதிடணும். ஓகேவா? அதுதான் வந்து நமக்கு ஒரு புத்திசாலித்தனம். எழுதுறீங்க அப்படின்னா பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்ன கொஷின் தப்பு பண்ணுறீங்களோ, ஸோ தப்பு பண்ண கொஷினை ஏன் தப்பு பண்ணியிருக்கோம், எங்கே நம்ம எந்த வார்த்தையை நோட் பண்ணல, கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டோமா, இல்லை தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டோமா, இந்த மாதிரியெல்லாம் இருக்குல்ல, எந்த வகையில் அந்த தப்பு நடந்திருக்குங்கிறத உணருங்க. நீங்களே உணர்ந்தால் தான் உங்களுக்கு தான் தெரியும். மற்ற யாராலையும் அதை கண்டே பிடிக்க முடியாது. ஓகேவா? அதுவே வந்து ஓகே. இந்த 12th வந்து எத்திக்ஸ் புக்கில் 2 யூனிட் வருதுல்ல, இந்திய பண்பாடு அப்புறம் வந்து வேற்றுமையில் ஒற்றுமை. அதில் வந்து இன்றைக்கி இந்திய பண்பாடு இந்த வீடியோ அப்டேட் பண்ணும்போது கூடவே சேர்ந்து அந்த வீடியோவையும் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அதில் நிறைய ஷார்ட்கட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அது ஒன்ஸ் பார்த்தாலே போதும். ஏன்னா ஃபுல்லாகவே ஷார்ட்கட்டில் தான் சொல்லியிருக்கேன். அதை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமான பாடமாகவும் அது இல்லை. ரொம்ப ஈஸியான பாடம் தான். ஆல்ரெடி படித்தது நிறைய டேட்டாஸ் அது உள்ளே வரும். தமிழ், வரலாறு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே வந்திருக்கும். அதேமாதிரி வேற்றுமையில் ஒற்றுமை வந்து நான் நைட்டு அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ அதையுமே வந்து ஷார்ட்கட்டாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக ஷார்ட்கட்டில் தான் கொடுப்பேன். மாரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹிஸ்ட்ரியை வந்து தாராளமாக நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரிவைஸ் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு புதுசாக தெரியுதுன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், படிங்க. ஒரு 2 டைம் சிரித்த முகத்தோடு படிங்க, தப்பு கிடையாது. அதே மாதிரி படிக்கும்போது வெறும் புக்கை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு படிச்சுட்டு இருக்காதீங்க. கையில் ஒரு பேனா வச்சுக்கோங்க. வேஸ்ட்டு பேப்பர் இருக்கு இல்லையா, வேஸ்ட்டு பேப்பர் இல்லை ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு நோட்டு, அந்த நோட்டு இருக்கணும். மொத்தம் எழுதி பார்க்குறதுக்கு ஒரு வெள்ளைத்தாள் ஒன்று இருக்கணும். அதேமாரி யூஸ் பண்ணுறதால வெள்ளைத்தாளை யூஸ் பண்ணுங்கள். அந்த மங்குன கலரில் இருக்கும், சாம்பல் கலரில் ரொம்ப காஸ்ட்டு கம்மியாக இருக்கும். அந்த மாதிரியான பேப்பர்லாம் வாங்கி எழுதாதீங்க. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் எக்ஸாமில் ஹாலில் உட்காந்துக்கிட்டு கூட இந்த கொஷினை நான் படித்த மாதிரியே இல்லை, கரெக்டாக போட்டோம், எப்படின்னு தெரியலை, அதெல்லாம் லக்கு அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவோம். இந்த மாதிரி விஷயங்கள் தான். நீங்கள் வெள்ளை பேப்பரில் ஒரு இது எழுதுனீங்கன்னா உங்கள் கண் வந்து அதை நல்லா அப்சர்வ் பண்ணும் கரெக்டாக. ஸோ அதுவுமே வந்து ஒரு ஸ்டோர் ஆகக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்படி பார்க்கக்கூடிய விஷயமும் நமக்கு எக்ஸாமில் வெளிப்படும். அதனால் பேப்பரை வந்து பிரைட்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா? நல்லா மங்குன கலரு, அது பேப்பரை பார்த்தாலே ஒரு மாதிரியாக இருக்கும். இது என்னடா பேப்பர், அந்த மாதிரி பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. அது ரேட்டு கம்மி தான். ஒயிட் ஷீட் ஒன்றும் இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அந்த நான் படிக்கும்போது இந்த ஒரு 2 கிலோ 3 கிலோன்னு சொல்லிட்டு மொத்தமாக வாங்கி வச்சுப்பேன். 25 ரூபா என்னமோ சொல்லுவாங்க. வாங்கி வச்சிட்டோம்னா அது 1 2 மாதம் வரைக்கும் அது ஓடும். நல்லா யூஸ் பண்ணலாம். நல்லா பளிச்சுன்னு இருக்கும் பேப்பர். அதை வாங்கி வச்சுக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு படிக்கிறீங்க, டக்குன்னு ஏதோ ஒரு வார்த்தை புதுசாக இருக்குது அப்படின்னா அதை எழுதி பாருங்கள் கையால். அழகாக எழுதணும்னு கிடையாது, மொத்தத்தில் கிறுக்கணும், அவ்வளோதான். கிறுக்கி தள்ளிங்கனாலே போதும். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வேறு ஒரு அப்டேட்டோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.